கண் தானம் செய்த குடும்பத்தினர் மற்றும் அமைப்பினருக்கு நெல்லை அகர்வால் கண் மருத்துவமனை டாக்டர் லயனல் ராஜ் பாராட்டு. ஜே நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் செய்தியாளர் சேப்பா தவசிக்கனி. தேசிய கண் தானத்தின் 40வது இருவார விழாவை முன்னிட்டு நெல்லை டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையில் கண் தானம் செய்த குடும்பத்தினர் மற்றும் உறுதுணையாக இருந்த அமைப்பினருக்கு பாராட்டு பெருவிழா நடைபெற்றது. அப்போது திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், கன்னியாகுமரி ஆகிய 5 மாவட்டங்களைச் சேர்ந்த கண் தான கொடையாளர்கள் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையின் மண்டல மருத்துவ இயக்குனர் பேராசிரியர் டாக்டர் டி லயனல் ராஜ் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சியில் கருவெளி பிரிவு மருத்துவர் ராணி லட்சுமி, டாக்டர் யாஷிகா, நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஆனந்த் உள்ளிட்ட குழுவினர் கலந்து கொண்டனர். கிட்டத்தட்ட நமக்கு 23 வருடங்களுக்கு மேலாக கண் வங்கி லக்கிலி இந்த கருவிழி பாதிப்புனால பார்வை குறையுது அப்படிங்கிறத நம்ம அவாய்ட் பண்ணலாம். இட் அமௌண்ட்ஸ் டு அவாய்டபிள் பிளைண்ட்னஸ். அவாய்டபிள்னு சொல்லும்போது வராமல் தடுத்து நிறுத்த முடியும், இல்லைன்னா உரிய சிகிச்சை முறைகள்னால நம்ம அதை சரி செய்ய முடியும். வராமல் எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்துருப்போம். விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி அதிகமாக கண்ணில் உள்ள கருவெளியை பாதிக்கக்கூடும். இன்ஜுரிஸ், காயங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கலாம். கண்ணில் சின்னதாக ஒரு தூசி விழுந்துட்டுன்னா நம்ம ரொட்டீன் ப்ராக்டிஸ் இன்னுமே இருக்கிறது என்னென்னா கோழி ரத்தம், தாய்ப்பால், இது மாதிரி ஏதாவது சில சப்ஸ்டன்ஸ் எல்லாம் போடுறது, அதனால வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் இதை நம்ம தவிர்க்கலாம். சில டிசீசஸ் பிறவிலேயே ஏற்படலாம். இடைப்பட்ட நாட்கள்ல அக்வைர்ட் டிசீசஸ் வரலாம். சிலருக்கு மரபு ரீதியாகவும் டிஸ்ட்ரோபிஸ் இதெல்லாம் உண்டாகலாம். பட் எது எப்படி வந்தாலும் கருவெளி பாதிக்கப்பட்டு பார்வை குறைந்தவங்களை நம்ம சரி செய்ய முடியும். சென்ட்ரல்ல பாதிக்கல, பெரிஃபரியில தான் எங்கேயும் கருவெளி பாதிச்சிருக்குன்னா நான் அதை டச்சே பண்ண வேண்டாம். ஒருவேளை அந்த நம்ம வாட்சில் உள்ள கிளாஸ், அந்த வாட்ச் கிளாஸ் சென்டர்ல பாதிச்சிருச்சு, நமக்கு உள்ள டைம் பார்க்க முடியல அப்படின்னா அந்த கருவெளியை மாற்றி இன்னொரு இறந்தவங்களுடைய கருவெளியை எடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது அவருக்கு திரும்பவும் பார்வையை கொண்டு வர முடியும். இதை தான் கார்னியல் டிரான்ஸ்பிளான்டேஷன் என்று சொல்கிறோம், இல்லைன்னா கருவெளி மாற்று அறுவை சிகிச்சைன்னு சொல்கிறோம். உயிர் கொண்டு வர்றது போல இதுவும் கருவெளியை நம்ம தானமாக கொடுக்கறதன் மூலமாக அந்த நபர் கண் பார்வை இல்லாதவங்க பார்வையை அடைய முடியும். இன்னைக்கு டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை திருநெல்வேலி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய ஆர்கனைசேஷன் இந்த கருவெளி ட்ரீட்மெண்ட்டுக்கான ஃபெசிலிட்டியில ஒரு ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் ஃபெசிலிட்டின்னு சொல்லலாம், இல்லைன்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்ன்னு சொல்லலாம். வேர்ல்டுல என்னதான் மிக உயர்ந்த ஒரு ஆராய்ச்சி இருந்தாலும் அந்த ஆராய்ச்சிகள் அந்த சிகிச்சை முறைகள் நம்முடைய இந்த ஹாஸ்பிட்டலில் கருவெளிக்குன்னு நம்ம செய்து வருகிறோம். இப்போ கருவெளி அதிகமான தேவை இருக்கு, ஆனால் கிடைக்கக்கூடிய கருவெளிகள் கம்மியாக இருக்கிறது பட்சத்தில் ஒரு இஸ்ரேலில் டெவலப் ஆன ஒரு டெக்னாலஜியின் மூலமாக நம்ம கண்ணில் லென்ஸ் வைக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக் எண்டோதீலியம், ஒரு சிந்தட்டிக் எண்டோதீலியம் மாற்றாக அமையுமாங்கிற ஒரு ஆராய்ச்சியும் நம்ம இங்கே செய்தோம். அதுலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 14 பேருக்கு நம்ம ஊர்லேயே செய்து அவங்களும் பார்த்து வருகிறாங்க. இன்னுமே அடுத்த லெவல் ஒரு 2 நாளைக்கு முன்னால தான் எத்திக்கல் கிளியரன்ஸ் எல்லாம் முடித்தோம். கார்னியல் டிஷ்யூ அது ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சு 2021. என்னுடைய கண்ணை நான் இழக்க வேண்டிய தருணம் வந்தது.
அப்பொழுது நிறைய இடங்களுக்கு தான் போய் நான் டாக்டர் போய் பார்த்தப்ப அவங்கெல்லாம் நீங்கள் வந்து வித்தின் 2 years you will lose your sight அப்படின்னு சொன்னாங்க. ஐ வாஸ் நாட் டூ ஷுவர் என்ன செய்வது தெரியாமல் இருக்கும்போது என்னுடைய ஃபாதர், நான் வந்து இந்த சென்ட் ஜேவியர்ஸ் காலேஜ் இங்கே பாளையங்கோட்டை இருக்குல்ல, அதே மாதிரி ஆந்திரா லோயலா காலேஜ், சென்னை லோயலா காலேஜ் மாதிரி ஆந்திரா லோயலா காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறேங்க. நான் இங்கே பிஹெச்டி பண்ணிட்டு போய் நடந்ததுனால நான் என்ன பண்ண தெரியாமல் இங்கே இருக்க ஒரு ஃபாதரை பார்த்து கேட்கும்போது, இங்கே அகர்வால் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் லயனல் ஒரு கிரேட் மேன் இருக்காங்க, அவர்கிட்ட அட்மிஷன் கிடைக்கிறது, அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே கஷ்டம், அவங்களை அரேஞ்ச்மெண்ட் பண்ணித்தானே, நீங்கள் போய் பாருங்கள், கட்டாயம் உங்களுடைய குறைகள்லாம் கேட்பார் அப்படின்னா. நான் வந்தேன், டாக்டர் போய் பார்த்தேன். இந்த ஒரு வார்த்தையை மாற்ற சொன்னேன். நான் என்ன சொன்னேன்னா, டாக்டர் சென்ற இடத்துல எல்லாம் நீங்கள் வித்தின் 2 years இல்லை 3 years யூ லூஸ் யுவர் சைட்னு சொல்லியிருக்காங்க. will it be இது உண்மையாகுமான்னு கேட்டேன். ஃபாதர், யூ ஆர் லைக் மை பிரதர், nothing will happen to you. கண்ணை நீங்கள் இழக்கவே மாட்டீங்க, அதுக்கு நான் கேரண்டி தரேன் அப்படின்னா. அந்த கேரண்டி தான் இன்னைக்கு 2025 நான் இங்கே நிற்கிறேன். ஃபஸ்ட் டைம் கந்தான இயக்கம் அம்பாசமுத்திரம்.